ஹே கைஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் விவோட ஒய் சீரிஸ்ல வந்து சூப்பரான ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம கிட்ட இருக்கிறது விவோட Y100. ஓகே, இன்றைக்கி இந்த ஃபோன் அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போதுக்குமே நமக்கு இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணி பார்த்தல ஏன் நிதிஷ் நீங்கள் பார்த்துட்டு Fewtech Tamil. நீங்கள் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் தாட்ஸை நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நமக்கு இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணதுக்கு நம்ம யாரை டேங்க் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கரூர் தர்ஷன் மொபைல்ஸ். ஸோ தர்ஷன் மொபைல்ஸ் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கரூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கரூர் மெயின் பஜாரில் தான் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஏதாவது ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தர்ஷன் மொபைல்ஸை விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபோன்ஸ் மட்டும் இல்லை, ஸ்பீக்கர்ஸ், ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ், சவுண்ட் பார்ஸ்னு எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஃபோனோ இல்லை ஸ்பீக்கர் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தர்ஷன் மொபைல்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். இவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் வரும்போது நம்மளுக்கு இங்கே ஒரு ஒயிட் கலர் பாக்ஸில் டாப்பில் Vivo Y100, அது போக ஃபோனோட பேக் வியூ, லெஃப்ட் அண்ட் ரைட்டில் Vivo பிராண்டிங், டாப் அண்ட் பாட்டமில் எதுவுமே இல்லை. இப்படி நம்ம பேக் சைடு வந்தோம்னா நம்மளுக்கு இங்கே கலர் சார்ஜிங் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஆஃப்கோர்ஸ் இந்த ஃபோன் பார்த்தோம்னா விவோட V25 சீஸில் பார்த்தோம்னா இங்கே நம்மளுக்கு கலர் சார்ஜிங் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இது போக 64 மெகாபிக்சல் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப், அப்புறம் எக்ஸ்டெண்ட் ட்ராப் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நம்ம பாக்ஸ் அவுட் பண்ணால் நம்மளுக்கு எடுத்தோடனே Y100 ஃபோன் எடுத்து வர வச்சிடலாம். இது போக பாக்ஸில் வேறு இருக்கிட்டு பார்த்தோம்னா புக்லெட்ஸ் அண்ட் நம்மளுக்கு வாரண்டி கார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது போக ஒரு டிரான்ஸ்பர்டான டிபி கேஸ் பாக்ஸ் ஹீரோனுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. கேமரா பம்பு ரொம்ப ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இது போக நம்மளுக்கு ஒரு டைப் சி கேபிள், சிமிஜர் பின், விவோட அஃபிஷியல் 44 வாட்க்கான ஃப்ளாஷ் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே கேஸ், பாக்ஸ் கண்டென்ட்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு இங்கே எல்லாமே கொடுத்துருக்காங்க பாக்ஸ் கண்டென்ட்ஸ். ஓகே, இதெல்லாம் எடுத்து இப்போ ஆரம்பிச்சிட்டு இப்போ நம்ம ஃபோனுக்கு வரலாம். ஓகே, ஃபோன் பார்த்தோம்னா காம்பேக்டாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபோன் இந்த ரேப்பில் இப்போதைக்கு நம்ம எடுத்துடலாம். ஓகே, ஃபோன் பார்த்தோம்னா செம்ம காம்பாக்டாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ கலர் சேஞ்சிங் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். க்ரீன் கலர் எல்லா கலரும் தெரியுது. ஓகே, இன்னும் சன்லைட்டில் காமிச்சா இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே, ஃபோன் பார்த்தோம்னா நல்லா பாக்ஸியாக லுக்கில் ஹேண்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடில் அந்த பெரிய பம்பியான டுவல் மாடியூல் ட்ரிபிள் கேமரா செட்டப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. பேக் சைடில் கிளாஸ் ஃபினிஷ் எல்லாமே மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இங்கே நல்ல ஒரு ஸ்லிப்பரியான ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பம்ப் சூப்பராக இருக்குது டிசைன் பார்க்குறதுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம ஃபோன் பூட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க. ஓகே, இப்போ இந்த ஃபோன் டிஸ்பிளே வந்தோம்னா நம்மளுக்கு இங்கே ஒரு 6.38 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. ஓகே, டிஸ்பிளேன்னு வரும்போது கலர்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம லாஸ்ட் ஸ்க்ரீன் வால்பேப்பர் வந்தோம்னா நம்மளால் இங்கே UI கலரையும் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, க்ரீன் ஆர் ரெட், ப்ரௌன் எந்த கலர் வேணாலும் நம்மளால் UI கலர் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது மேலே அந்த குயிக் டால்ஸ் இருக்குது, ஐகான்ஸ் கலர். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஒயிட் கலர் இருக்கா, இப்போ நம்ம க்ரீன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளுக்கு இங்கே க்ரீன் கலர் ஆப்ஷன் மாறிடுச்சு. இது போக டபுள் கலருங்கும் போது நம்மளால் பேக்ரவுண்டில் இருக்க இந்த கலரையும் மாற்ற முடியும், அதே மாதிரி நம்மளால் இந்த ஐக்கான் கலரையும் மாற்ற முடியும். ஓகே, இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு இங்கே HDR 10+க்கான சர்டிஃபிகேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த HDயில் நம்ம வீடியோ ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்கும்போது வீடியோ குவாலிட்டி இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். ஓகே, நம்மளுக்கு இங்கே ரெஃப்ரெஷ் ரேட்னு வரும்போது 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்ட 60க்கு ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே, பிரைட்னஸ்ன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்கே 1300 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அவுட்டோர் யூஸ் பண்ணுறதுக்கு பிரைட்னஸ் நல்லா விசிபிளாகவே இருக்கும் கைஸ். பிக்சல் டென்சிட்டின்னு வரும்போது நம்மளுக்கு இங்கே 413 பிக்சல் பெர் இன்ச் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேன்னு வரும்போது நல்லா சூப்பரான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோ 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே நம்மளுக்கு இங்கே சைட்ஸில் இருக்க வெசல்ஸ்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ப்ராடாக இருக்கும் போது ஃபீல் ஆகுது. நீங்கள் எனக்கு எங்கே கீழே காமிச்சா சொல்லுங்கள். மற்றபடி டிஸ்பிளேன்னு வரும்போது நல்லா சூப்பரான டிஸ்பிளே, ரெஃப்ரெஷ் ரேட் 90 ஹெர்ட்ஸ், கலர்ஸ், AMOLED பேனல்ங்கிறதுனால எல்லாமே நம்மளுக்கு இங்கே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஃபோனை பில்டுன்னு வரும்போது நம்மளுக்கு இங்கே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே நம்மளுக்கு கிளாஸ் பில்ட் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்த்தோம்னா நம்மளுக்கு கலர் சேஞ்சிங் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு மல்டிடோன் பேட்டர்னில் நம்மளுக்கு கலர் ரிஃப்ளெக்டிவாக இருக்குது. ஓகே, பேக் சைடில் பார்த்தா நல்லா சாஃப்டான ஃபினிஷராக சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது போக இந்த கேமரா மாடல் கிட்ட மட்டும் நம்மளுக்கு இந்த ரெக்டாங்குலர் ஃபினிஷ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது மட்டும் கொஞ்சம் ஃபிகர்ஸ் மெஜர்ஸ் நல்லா பிக்கப் பண்ணுது. பேக் சைடில் டுவல் கேமரா செட்டப் மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலி இது ட்ரிபிள் கேமரா செட்டப். பெரிய கேமரா மாடியூலில் நம்மளுக்கு 64 மெகாபிக்சல் பிரைமரி சென்சர், இது போக 2 சென்சர் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, மற்றபடி வெயிட் அண்ட் திக்னஸ்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்கே 7.7 mmக்கான திக்னஸ் கொடுத்துருக்காங்க. வெயிட் பார்த்தோம்னா 181 கிராம்ஸ் தான். ஸோ ஒரு ஃபோன் பார்த்தோம்னா ரொம்ப லைட் வெயிட்டாக கையில் பிடிக்கிறதுக்கு காம்பாக்டாக ஃபீல் ஆகுது கைஸ். இது போக நம்மளுக்கு IP53க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் இந்த ஃபோன் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெய்னி ஆர் எனி சீசன்ஸ் நம்மளுக்கு ஃபோனில் ஸ்வெட்டாக இது வச்சுன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரும்போது நம்மளுக்கு ரைட் சைடில் பவர் அண்ட் வால்யூம் பட்டன்ஸ், டாப்பில் நம்மளுக்கு சிம் ஸ்லாட், அது போக செகண்டரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு சிம் ஸ்லாட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு என்ன ஸ்லாட் கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஓகே, வெயிட் a minute guys. ஓகே, நம்மளுக்கு இங்கே ஒரு ஹைப்ரிட் ட்ரே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இதுலேயுமே நம்மளுக்கு சின்னதாக ஒரு ரப்பர் ஆக்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த IP53க்கு. ஓகே, இப்போ நம்ம இது ஓலம் வச்சுட்டு பாட்டமில் ஸ்பீக்கர், டைப் சி போர்ட், ஹெட்ஃபோன் ஜாக், அப்புறம் நம்மளுக்கு பிரைமரி கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் நத்திங் பிளைன் விட்டுட்டாங்க. கலர்ஸ்னு வரும்போது நம்மளுக்கு இங்கே மொத்தம் 3 கலர் ஆப்ஷன்.
மெட்டல் பிளாக், அப்புறம் பசிபிக் ப்ளூ, இது போக ட்விலைட் கோல்டுங்கிற கலர் வேரியண்ட் மொத்தம் 3 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மகிட்ட இருக்கிற ட்விலைட் கலர் வேரியண்ட். ஓகே, பில்டுன்னு பார்த்தோம்னா நல்லா சூப்பரான பில்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு காம்பாக்டான ஃபினிஷில் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. பில்ட் வைஸ் பார்த்தோம்னா நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஓகே கேஸ், இப்போ நீங்கள் பார்த்துருக்குறது Vivo Y100ஓட அந்த கலர் சேஞ்சிங் கிளாஸ் தான். ஸோ இப்போ இண்டோரில் பார்க்குறது அவுட்டோரில் ரொம்ப டீப்பஸ்ட்டு ஆரஞ்சாக இருக்குது, பார்க்கறதுக்கு சூப்பர் இருக்குது. ஸோ இண்டோரில் இருக்க லைட்டிங்கை வச்சு பார்க்கும்போது அந்த கலர் பேட்டர்ன் வேறு மாதிரி. இப்போ அவுட்டோரில் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த கலர் பேட்டர்ன் எப்படி இருக்குது நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். நல்லா டீப்பஸ்ட் ஷேட் டார்க் ஆரஞ்சில் இருக்குது, பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ இது போக அந்த லீஃப் அதை வச்சு அந்த கலர் ஷேடு மாறும், அதுவும் காமிக்கிறேன். ஸோ எது எப்படி இருக்குது நீங்கள் கம்சல் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட ஸ்டோரேஜ்னு வரும்போது நம்மளுக்கு இங்கே சிங்கிள் வேரியண்ட் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ என்ன வேரியண்ட் பார்த்தோம்னா 8GB RAM 120GB ஸ்டோரேஜ் வர வேரியண்ட். ஓகே, நம்மளுக்கு அந்த 8GB ரேமில் எவ்வளோ யூஸ் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா, ஸோ ஓகே 3.5GB யூஸ் ஆயிடுச்சு. இன்னும் நம்மளுக்கு 4.5 சம்திங்கல்ஸ் அவைலபிளாக இருக்குது. 4.5 இல்லை கைஸ், 5.5 சம்திங்கல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகே, அந்த 120GBயில் 21GB ஆல்மோஸ்ட் 23GB யூஸ் ஆயிடுச்சு. இன்னும் நம்மளுக்கு 105GB சம்திங்கல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸ்டோரேஜ் பார்த்தோம்னா எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு இங்கே ஸ்டோரேஜ் டைப்னு பார்க்கும்போது UFS 2.2 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ரேம் டைப் பார்த்தோம்னா LPDDR4Sக்கான ரேம் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் பெரிய இஷ்யூவாக இருக்குது கைஸ் இந்த ஃபோனில். பட் நம்மளுக்கு ஒரு பேஸ் வேரியண்ட் 6/128 ஆர் 664 அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இன்றைக்கி கீழே காமிச்சா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இந்த ஃபோனை ப்ராசர்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்கே 6nm பில்ட் பண்ண மீடியாடெக்கோட Dimensity 900 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் வரும்போது ஃபன் டச் OS அப்புறம் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன்ஸ் ரெண்டுமே நம்மளுக்கு 13 தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஜிபின்னு பார்த்தோம்னா Mali G68 MC4 GPU கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த Dimensity 900 ப்ராசர் பார்த்தோம்னா இப்போ இதோட கொஞ்சம் பட்ஜெட்டில் லான்ச் ஆன Snapdragon 695 நல்ல ஒரு பவர்ஃபுல் ப்ராசஸர், டேட்டா டாஸ்க், மல்டி டாஸ்கிங், கேமிங் ஆகட்டும் எல்லாமே இந்த ப்ராசஸர் பார்த்தோம்னா ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். நல்ல ஒரு ப்ராசஸர் இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனை கேமராஸ்னு வரும்போது பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பிரைமரி 64 மெகாபிக்சல் சென்சர், ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் கொடுத்துருக்காங்க f1.8 ஆப்பிச்சோட. இது போக செகண்டரி அண்ட் தேர்ட் மெகாபிக்சல் பார்த்தோம்னா 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர், டெப்த் சென்சர் f2.4 ஆப்பிச்சோட கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வேலை ஒரு அல்ட்ரா சென்சர் கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா இந்த டியூ ட்ராப் நாச்சில் ஒரு 16 மெகாபிக்சல் செல்ஃபி சென்சர் கொடுத்துருக்காங்க f2.0 ஆப்பிச்சோட. ஓகே, கேமரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது நம்மளுக்கு ஃபோட்டோ மோடில் 10x ஆப்ஷன்ஸ். இது போக வீடியோட மேக்ஸிமம் ரெசல்யூஷன் பார்த்தோம்னா ஓகே நம்மளுக்கு 4K 30 வரைக்கும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். இது போக மோரில் பார்த்தோம்னா 64 மெகாபிக்சல் மோட், பேரனோமா, லைவ் ஃபோட்டோ, டைம் லேப்ஸ், ப்ளாக், டியூவல் வீடியோ மோட். ஓகே, உங்களுக்கு கேமரா சம்பள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். ஓகே கைஸ், இப்படி கேட்டுருக்க ஆடியோ வீடியோ இது ரெண்டுமே Y100 இருக்கிற டியூவல் வீடியோ மோட். ஓகே, இந்த வீடியோட ஆடியோ குவாலிட்டி எப்படின்னு கேட்டு கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஓகே, ரியர் கேமரா நம்மளுக்கு ஜூமிங் ஆப்ஷன் இருக்கான்னு செக் பண்ணிடலாம். ஓகே, ரியர் கேமரா நம்மளால் 5x வரைக்கும் ஜூமிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வீடியோட ஆடியோ குவாலிட்டி எப்படின்னு கேட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அடுத்தது அந்த ஃபோனோட பேட்டரின்னு வரும்போது நம்மளுக்கு இங்கே 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியை பவர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பாக்ஸில் ஒரு 44 வாட்க்கான சார்ஜர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த சார்ஜர் யூஸ் பண்ணி 0 to 60% அரை மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜ் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபுல் சார்ஜ்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1 ஹவர் கூட நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம் தான் நினைக்கிறேன். ஓகே, பேட்டரி லைஃப்னு பார்க்கும்போது ஈஸியாக 1 day கிட்ட வரைக்கும் தாங்கும். ஸோ கேமிங் நீங்கள் எது வேணாலுமே ஈஸியாக 1 day கிட்ட வரைக்கும் தாங்கும். நார்மல் யூசேஜ் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 days கிட்ட நல்லா தாங்குங்க. பேட்டரி லைஃப் பார்த்தோம்னா நல்ல பேட்டரி லைஃப் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. கடைசியாக ப்ரைஸிங்னு வரும்போது நம்மகிட்ட இருக்க அந்த ஒரே வேரியண்ட் 8/128 பார்த்தோம்னா 24,999 செல் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் இந்த ப்ரைஸிங் ஆன்லைன் ப்ரைஸிங், ஆஃப்லைனை பொறுத்த வரைக்கும் டிஃபர் ஆகலாம். நீங்கள் அதை உங்கள் ஏரியாவில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சின்ன வீடியோக்கு. ஸோ இந்த ஃபோனை பற்றி என்னோட கருத்து என்னென்னு பார்த்தோம்னா எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராஸ் டீசென்ட் எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே நம்மளுக்கு AMOLED பேனல் 120 Hz இல்லை, அதுக்குள்ள 90 Hz கொடுத்துருக்காங்க. ஸோ 120க்கும் 90க்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஓகே, மற்றபடி டிஸ்பிளே வரும்போது டிஸ்பிளே நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. கேமராஸ் ஓகே டீசெண்டாக நல்ல ஒரு கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ விவோட பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு விவோவில் டிசைன் லாங்குவேஜில் தான் சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே நம்மளுக்கு பேக் சைடில் இருக்கிற இந்த கலர் சேஞ்சிங் பேட்டர்ன். ஸோ எனக்கு பர்சனல் இந்த கலர் சேஞ்சிங் பேட்டர்ன் விவோட V25 சீரிஸை விட நம்மளுக்கு இந்த கலர் சேஞ்சிங் பேட்டர்ன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்குது. ஸோ எனக்கு இந்த கலர் சேஞ்சிங் பேட்டர்ன் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஓகே, நல்ல ஒரு சாஃப்டான ஃபினிஷோட
எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சின்ன வீடியோக்கு பிடிச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.